அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்க 2 முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அசிஸ்டன்ட் பர்பஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, லாஸ்ட் டேட்டாக இருந்தது, அது இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/5/2024 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஎன் செட் எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணி இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செட் எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணி ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமே ஆகுது. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸே நடக்கலை. அதனால் செட்டு வந்து பாஸ் பண்ண முடியாத கேண்டிடேட் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து மனோன்மணியம் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பாஸ் பண்ண பிறகு எக்ஸாம்ஸ் வந்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த இயர் மட்டும் சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு சரிங்களா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணணுன்னாலும் டிஎன் செட்டுக்கு வந்து அப்ளை பண்ண ஒரு சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து டிஎன் செட் வந்து இப்போ எழுதணுமா இல்லை நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து டிஎன் செட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாமல் வந்தீங்கன்னா இதுக்கும் வந்து என்ன பண்ணுறங்க, அப்ளை பண்ணுறங்க. ஏன்னா நமக்கு வந்து மைண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. திடீர்னு நமக்கு வந்து படிக்கிற மைண்ட் வந்து தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து படிக்கணும் என்ன அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட லக்கு இதெல்லாமே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். சரிங்களா, அதனால் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். த கேண்டிடேட் ஹூ ஆர் அப்பியரிங் ஃபார் த டிஎன் செட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி may also apply for recommend the post assistant professor in government arts and science colleges and government colleges of education தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா, சப்மிஷன் ஆஃப் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். சரிங்களா, 29ஆம் தேதியிலேருந்து இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சச் கேண்டிடேட் வில் பி அலோட் டு அப்பியர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் தி போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்லி இஃப் த பாஸ் டிஎன் செட் எக்ஸாமினேஷன். சரிங்களா, நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து செட்டோட எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து அந்த ப்ரிலிமினரி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது, அதாவது செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலே டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்தடுத்து ரிட்டன் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தால் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு போஸ்டிங் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுதான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து செட் எக்ஸாம்ஸ் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிவிடுங்க. அதே போல் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணி டிஆர்பிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.